நீங்க ஜீனியஸ் பாஸ். நீங்க ஒரு சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். அவ சொல்றது சரிதான் பாஸ். she is right. இவ ஏன் திடீர்னு உங்களை புகழ்றான்னு தெரியலையே. ஆனா நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த வீரை உங்களால தான் பிடிக்க முடியலையே. இந்த மாதிரி சிங்சாங் அடிக்கிறவங்க எல்லாம் நீங்க நம்பவே கூடாது பாஸ். ஷட் அப், வாயை மூடு டிம்பக்டு. டிம்பக்டு, இது ரோபோட் கார். இது வீரை பிடிச்சு இங்க கொண்டு வரும். இத கொண்டு போய் வீரோட வீட்டுக்கு பக்கத்துல விட்டுடு. இது தானா எல்லா வேலையையும் முடிச்சிடும். காப்பாத்து வீர், காப்பாத்து. ஹெல்ப் ஹெல்ப். வீர், தனியா எங்க ஊர் சுத்த போற? என்னையும் கூட கூட்டிட்டு போ வீர், ப்ளீஸ் வீர். நமக்கு என்ன ஆச்சு? நம்ம ஏன் உள்ள திடீர்னு மாட்டிக்கிட்டோம்? இது ரோபோ கார். இது தானா எல்லா வேலைகளையும் செய்யும். இத கண்டிப்பா அந்த மேட் மேக்ஸ் தான் அனுப்பியிருப்பான். நீ தள்ளி உட்காரு, நான் இப்பவே இந்த கிளாஸ உடைச்சிடுறேன். நம்ம தப்பிச்சு இங்க இருந்து போயிடலாம். வீர், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இந்த கார்ல என்னோட லேசர் பீம் வேலைக்கே ஆகாது. தாத்தா கிட்ட தான் கேட்கணும். இந்த காருக்குள்ள போன் ஜாமர் இருக்கு போல. என்னால தாத்தாக்கு இப்ப போன் கூட பண்ண முடியாது. வீர், நீ என்கிட்ட வந்து சிக்கிக்கிட்ட. என்னோட கெஸ்ட் ஆயிட்ட. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். நீ அத வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்ட. ஏ வீர், நம்ம இந்த காரை விட்டு எப்படி வெளியே போக போறோம்? நீ கவலைப்படாத இம்லி, நான் இப்பவே ஏதாவது பண்றேன். இம்லி, நான் இப்ப கையை எடுத்து ஆகணும். நான் உன் பின்னாடியே தான் வருவேன். கண்டிப்பா உன்னை காப்பாத்திடுவேன். இந்த பிளாக் சர்க்கிள் ஏன் இன்னும் உருவாகல? உருவாகும் பாஸ், கண்டிப்பா உருவாகும். நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னா அது கண்டிப்பா உருவாகும். அவ சொல்றது சரிதான் பாஸ். she is right. பிளாக் சர்க்கிள் ஆனாலும் ஆகலைனாலும் வீர் நம்மளோட கண்ட்ரோல்ல வந்துடுவான். அது எப்படி? நான் வீர் கிட்ட போய் சொல்லுவேன், பிளாக் சர்க்கிள் கண்டிப்பா உன்னை சாப்பிட்டுரும். அப்படி சொன்னதும் வீர் என்ன பண்ணுவான்? அப்படியே மேல பாத்துக்கிட்டே இருப்பான். அவன் மேல பாத்துக்கிட்டே இருக்கும் போது நான் அவனை புடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுவேன். என்ன கிண்டல் பண்றியா? பாத்தியா டிம்பக்டு, இந்த பிளாக் சர்க்கிள் எல்லா பொருளையும் உள்ள இழுத்துக்கும். அதாவது மெயினா மெட்டலாலான பொருள் மிஷினா இருந்தாலும் சரி. வீர் இந்த ரெண்டுமே மெட்டலாலான ஒரு மிஷின் தான். இனி அவனால தப்பிக்கவே முடியாது. இருக்கு. திடீர்னு ஒரு லைட்னிங் எங்க இருந்து வந்தது? என்னோட டாங்கி சென்ஸ் என்ன சொல்லுதுன்னா இங்க டேஞ்சர்னு சொல்லுது. வீர் வா, நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். டான்சு 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 டான்சு. ஏன் இப்படி டான்சு டான்சுன்னு கத்திக்கிட்டே இருக்க? மக்களுக்கு டேஞ்சர்னு நான் வார்ன் பண்றேன்.
மேட் மேக்ஸோட வேலை மாதிரி தெரியுது. நான் போய் உடனே மக்களை காப்பாத்தி ஆகணும். நில்லு வீர், அது ரொம்ப ஆபத்தானதா தெரியுது. அதுகிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறது இம்பாசிபிள். தாத்தா சொல்லிருக்காரு, இம்பாசிபிள பாசிபிள் ஆக்குறவன தான் வீரன்னு சொல்லுவாங்களாமா. விங் சூட் ஆன். விங் சூட் ஆன். நான் இப்போ எங்க இருக்கேன்? நான் எதுக்கு இங்க வந்தேன்? நான் போய் ஏதாவது சாப்பிடுறேன். அது என்னது? அது ஆபத்தாச்சே. நான் அதுல மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் சாட் சாப்பிட முடியாது. ஜிண்டு நில்லு, எங்க போற? நில்லு. இது என்னது? ஓஹோ, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க டிம்பக்டு? சாரி பாஸ், சாரி. பாஸ், இவன் எந்த ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யறதில்ல. இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் பாஸ், எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். அவ சொல்றது சரி பாஸ், ஆனா நான் உங்களுடைய வேலைக்காரன். நான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறவன். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீ எப்பவுமே எனக்கு உண்மையானவன் தான். டிம்பக்டு, இங்க பார். இதுதான் என்னோட புது ஆயுதம். இவர் கண்டிப்பா வீர தீர்த்து கட்டிடுவாரு. இவரோட பேரு மிஸ்டர் குர்கன். ஐயோ பாஸ், ஏன் இப்படி கிண்டல் பண்றீங்கன்னு தெரியலையே. இவரு போய் வீர தீர்த்து கட்டிடுவாரா? உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? பாஸ், பாஸ், என்ன காப்பாத்துங்க பாஸ். சாரி சாரி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அவர் உண்மையாவே பவர்ஃபுல்லான ஆயுதம் தான் பாஸ். ஏய் டிம்பக்டு, இதுக்கப்புறமும் குருக்க நீ வீணா போனவர்னு சொல்லாத. மிஸ்டர் குருக், டிம்பக்டு கூட போங்க. வீரை எப்படியாவது தீர்த்து கட்டுங்க. ஓகே சார். வீர், உன்னோட இந்த கார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமா இம்லி, அதனால தானே நான் இந்த காரை உருவாக்குனேன். இம்லி, நீ இந்த காரை எடுத்துக்கிட்டு தனியா கூட கிராமத்துக்கு போயிட்டு வரலாம். இல்ல சொல்போல், இந்த கார் சின்ன பசங்களுக்கு இல்ல. நான் ஒரு ரோபோ, அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் என்னால பாத்துக்க முடியும். ஏதாவது ஒரு சின்ன பசங்க இந்த காரை ரயில்வே ட்ராக்ல ஓட்டினா கண்டிப்பா ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும். ட்ரெயின் கூட இங்க திடீர்னு வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, ட்ரெயின் எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் வரும். அப்ப நீ எப்படி தப்பிச்சு போவ? ட்ரெயின் திடீர்னு வந்துச்சுன்னா என்னால இந்த காரை பறக்க வைக்க முடியும் சொல்போல். அது யாரு? அதோ அங்க வந்துகிட்டு இருக்கான்ல, அவன் தான் வீர். அவன் கூட இருக்கிறது அவனுடைய நண்பர்கள். எல்லாரையும் சீக்கிரம் தீர்த்து கட்டுங்க. ஓ, அப்படியே பண்ணிடலாம். அதோ அங்க பாரு, டிம்பக்டு கூட அங்க நின்னுகிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் ஆஃப்க்கு ரெடியா இருங்க. நான் இப்ப இந்த காரை பறக்க வைக்க போறேன். இத மத்த பசங்களால பண்ணவே முடியாது. பை பை வே. அடடா, நெருப்பு பிடிச்சிருச்சு. அதனாலதான போக வருது. அச்சச்சோ சிண்டு, முதல்ல தண்ணிய ஊத்து. பக்கடம் பக்கடம் ஆலம் பாலம் இக்கடம் திக்கடம் டம் டமாதம். யார் இந்த வாளுங்க? ஓ, அட்டெண்டன்ஸ் அங்கிளா? அட்டெண்டன்ஸ் அங்கிளா? இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை உலகத்துல இருக்கிற எல்லா ஜீனிக்கும் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. எல்லாரும் அவங்கவங்க எஜமா கிட்ட இருக்காங்களா இல்லையான்னு வந்து செக் பண்ணுவாங்க. ஜிண்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே தண்ணி ஊத்துவ? உன்னை நான் ரிஜிஸ்டர்ல ஆப்சென்ட் போட்டுறேன். சாரி அங்கிள், தெரியாம பண்ணிட்டேன். நான் வேணும்லாம் பண்ணல. ஃபெதர் 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 ஆஃப் ஆல் வெதர். அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் ஃபில் ஆகட்டும். ஜிண்டுவோட பேரை எழுதிடு. அங்கிள், நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்ல குடிக்கிறீங்களா?
ஓ, 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 ஓ. திரும்பவும் தண்ணி ஊத்திட்டல. இரு நான் உன்னை பாத்துக்கிறேன் சிண்டு. என் கூடவே வா, நான் உனக்கு என்ன பாடம் எடுக்கிறேன்னு பாரு. வீர், நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், சரியா? இன்னைக்கு அந்த அட்டெண்டன்ஸ் அங்கிள் ஜிண்டுவை விடவே மாட்டாரு. பா வீர், வெளியில போய் ஜாலியா விளையாடலாம். சுல்புல், இது விளையாடுற டைம் இல்ல, ஸ்கூல் போற டைம். வா நம்ம போலாம். பயங்கரமா எனக்கு பசிக்குது. வீர், ஏதாவது கேரட் இருந்தா கூட. தாத்தா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வரும்போது கேரட் வாங்கிட்டு வருவாங்க. என்கிட்ட மட்டும் அந்த மேஜிக்கல் ஃபெதர் இருந்ததுன்னு வச்சுக்கோ. அந்த மந்திரத்தை சொல்லி வீர், அந்த ஜின் அங்கிள் என்ன சொன்னாரு? ப்ளீஸ் எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கூட. நான் ஜின்ட்டு கிட்ட இருந்து அந்த மேஜிக்கல் ஃபெதரை வாங்கி வச்சுக்க போறேன். எப்பெல்லாம் எனக்கு பசிக்குதோ அப்ப நான் அந்த மந்திரத்தை சொல்லி நல்லா சாப்பிட போறேன். ஜிண்டு, நீ எதுக்கு தேவையில்லாம அடம் பிடிக்கிற? சரி கேளு, அந்த மந்திரம் உனக்காக மட்டும்தான். ஃபெதர் 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 ஆஃப் ஆல் வெதர். சீக்கிரம் கேரட்டை கொண்டு வந்து சுல்புல் கையில கொடுத்துடு.